Hello Maga, welcome back to DD360 Vlogs. இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு எங்கே சாப்பிட வந்திருக்கோன்னா வயநாட்டில் இருக்க சஞ்சாரி பை செஃப் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேமஸ் செஃப் கேரளா சைடில் லைக் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இதை வந்து இந்த செஃப் பிள்ளை சஜஸ்ட் பண்ண பிள்ளை வந்து இது வரைக்கும் இவர் தான் சஜஸ்ட் பண்ணது. ஸோ இங்கே எப்படி இருக்குங்கிறத ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஆனால் ஆம்பியன்ஸ்லாம் கலக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்குது. அண்ட் இன்னும் செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. லைக் நிக்கோ எக்ஸ்ப்ளோரர் இப்போ ஒரு செலிப்ரிட்டி வந்திருக்காரு. இப்போ ஒரு ஃபோட்டோ பிடிச்சாங்க, மாற்றிடுவோம். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? அண்ட் அங்கே இருக்கிறப்பல செந்தில் பாய்ஸ் போட செந்தில் நம்ம டீமில் ஃபுல் ஃபுட் பயோடேட்டாவே வச்சுருக்காங்க. ஸோ சொன்னால் இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க வயநாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இதுக்காக வந்திருக்கோம். ஜகா, எதுக்காக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மெயினாக சஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்? Actually, basically, physically. சப்பாத்தி களி, பொத்தக்களி, கத்தக்களி. நான் இந்த செஃப் பிள்ளை வந்து மோஸ்ட் ஃபேமஸ் செஃப் இன் என்டையர் கேரளா. இவரோட ரெஸ்டாரண்ட் வந்து நான் பெங்களூர் ஒயிட்ஃபீல்டில் சாப்பிட்டேன். ஓகே. ரெஸ்டாரண்ட் செஃப் பிள்ளை. ஓகே. கமலஹாசன்லேருந்து மோகன்லால்லேருந்து மம்முட்டி எல்லாம் நீ பார்த்துருப்பேன். எல்லாருமே இங்கே போயிருக்காங்க. இவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஊர் மாதம்பட்டி மாதிரி செல்ஃப் ப்ரொமோஷன். ஆனால் ஆல்சோ அவனுக்கு ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. இங்கே வந்து ஃபுட்டு போவாக இருக்கும். அதுவும் அந்த மெயின் திங் வந்து இஞ்சி புளி சிக்கன் விங்ஸ்னு ஒரு ஸ்டார்டர், ஒரு காரம் அண்ட் ஆல்சோ புளிப்பு பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப இது. அண்ட் ஆல்சோ த ஃபிஷ் நிர்வாணா, தட்ஸ் த சிக்னேச்சர். இவரோட சிக்னேச்சர் ஃபிஷ் நிர்வாணா. ஃபிஷ்ஷை வந்து தேங்காய் பால்லே வேக விட்டு அதில் ஒரு டிஷ் இருக்கும். இது இட் பர்ஃபெக்ட்லி சூட்ஸ் ஃபார் ஆப்பம் அண்ட் பரோட்டா, நூல் பரோட்டா. ரொம்ப நல்லா இருக்கும். ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட இன்புட் சொல்லுங்கள். ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்திருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். போனாச்சும் வெளில போனாச்சும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. வெளியே போனா சூப் வந்து வாங்கிட்டோம். சூப்பே செம்ம. ஸ்டார்டர்ஸ் வரும், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப் வச்சே தெரியுது. இது மட்டும் வீரா பார்த்துருந்தான்னு என் அப்பா பால் எடுத்து தூக்கி அடிச்சிருப்போம் இப்போ ரெண்டுத்தையும். ஸோ வெரி நைஸ் சாய்ஸ் ஜகா. சூப்லேயே தெரியுது, சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும் மேக்ஸிமம் ஸ்பைஸ் தான் யூஸ் பண்ணலாம். நிறைய காரம் சாப்பிடுவாங்களா? சம்பாலம் அப்படின்னா என்ன மீனிங்? மேங்கோ பிக்கிள். ஓகே. ஸோ பானிபூரியில் நம்ம பட்டர் மில்க் ஊற்றி சாப்பிட போகிறோம். கைஸ், பட்டர் மில்க் பானிபூரி எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. சம்பாரம் கடும்பாரா பானிபூரியா? அவங்க ஊரில் இதான சிம்பிள். அதாவது மாங்காய் ஊறுகாவும் மோரும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவராக ஆக்கி அதை தான் நம்ம வந்து இந்த பானிபூரி வச்சு சாப்பிடுவோம். இதுதான் அந்த இது. அண்ட் ஓகே, பானிபூரிஸ். இது வந்து மதியானம் பானிபூரி. ஓ, உள்ள இருக்கு அந்த பிக்கல். ஓகே. கூட அப்படியே ஃபுல்லா ஊற்றி அப்படியே வாயில கல்பா போடும். பயங்கரம் நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். பானிபூரியில் ஒரு இனோவேஷன் ப்ளஸ் ஊறுகாய் மோர். நம்ம மோர் குடிக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து கிறிஸ்பியாக ஆட் ஆகுறது இந்த பானிபூரி ஆட் ஆகுது. இட்ஸ் நைஸ். இந்த வச்சா இன்னொரு ரெண்டு நல்லா இருக்கும். ஷார்ட். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. கடிச்சாதான் மேட்ரு.
அந்த புளிப்பு இல்லை, அந்த ஃபைனலாக அந்த முழுங்கும் போது வந்து ஒரு புளிப்பு தன்மை வருது. அதுதான் வந்து பியூட்டியே அதில். இது பானிபூரிலாம் ஸ்டார்டர் ஆயிடுச்சுன்னு எனக்கு இப்போதான் தெரியும். ஜோக் இல்ல இல்லையா? ஸ்டார்டர் வந்துருச்சு, இஞ்சி புளி சிக்கன். அடுத்த ஸ்டார்டர் வந்துருச்சு. இது வந்து வேனாட் பால் குஞ்சு. பால் குஞ்சுன்னா ப்ரான்ஸ்னு அர்த்தம். எவ்வளோ இன்னோவேஷனோட பண்ணியிருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ட்ரை சாப்பிடணும் போல. ஜகா இது என்னன்னு சொன்னா? இஞ்சி புளி விங்ஸ். தரமாக இருக்கு. செம்மையா பண்ணியிருக்காங்கடா. புளி ஃப்ளேவரு அவ்வளோ நல்லா இருக்கு. பட் டேஸ்ட் பண்ணும்போது இன்னொரு அப்படியே சாப்பிட்டே இருக்கணும். சூப்பராக இருக்குடா இது. பயங்கரமா இருக்கும். இது கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க. வேனாட் பால் குஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த 6 பீஸ் தான் வரும், ஆனால் எக்ஸ்ட்ரா வரும். என்ன குஞ்சுங்க இது? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. இது என்னன்னா சாஸ் மாதிரி போட்டு தேங்காய் பால் போட்டு வந்தது. அதுக்கு மேலே ஒரு சாஸ் மாதிரி டாஸ் பண்ணியிருக்காங்க. இது கேரட் ஆகுது. தேங்காய் பொரிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுவும் சூப்பர். அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், நம்ம டேஸ்ட்டு. ஆனால் அது சாப்பிட்ட உடனே இவன் தான் டாப் நாச். இவனுக்கும் டாப் நாச் வருவான். அதை சொன்னியன் நிர்வாணம். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். இது மொத்தமாக ஒரு பிளேட்டுக்கு 7 பீஸ் வருது. மொத்தாலாம் சாப்பிட்டாங்க நம்ம 30 பீஸ் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட். மொத்தம் பிளேட்டில் 7 பீஸ் வந்துச்சு. 4 பீஸ் நானே சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இன்னும் இது வந்து வந்தீங்கன்னா வேனாடு பால் குஞ்சு. Hey, I've seen this one. This is a classic. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல. ட்ரை பண்ண விட்டுறாங்க. வெயிட்டிங் ஃபார் ஃபிஷ் நிர்வாணா. மேமே என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டும் இருக்குது, சர்வீஸும் செம்ம சர்வீஸ். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சூப்பராக நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. வெயிட்டிங் ஃபார் த மெயின் கோர்ஸ். ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு புடி ஆப்பம். ஆப்பம். இதுக்கு வந்து ஃபிஷ் நிர்வாணா தான் நல்லா இருக்குமா? ஓகே, அதனால தான் இந்த டைமில் இங்கே ஆப்பம் போடுறாங்க. எப்பவுமே மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா நமக்கு? இல்லை லஞ்ச் டைம் 11 o'clock. 11 ஸ்டார்ட் ஆகிடும் லஞ்ச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபிஷ் நிர்வாணா வந்துருச்சு கைஸ். ஃபிஷ் நிர்வாணா பாருங்கள். இவன் தான் ஃபிஷ் நிர்வாணா. அப்படியே வாழை இலையில வச்சு தேங்காய் பால் ஊற்றி செம்மையாக இருக்கும். இதுதான் வந்து ஜகா சொன்ன பயங்கரமான சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க. இதில் வஞ்சரம் மீன் தான் போடுவாங்க. சீ ஃபிஷ் தான். சீ ஃபிஷ். ஓகே. அஞ்சு கரிமீன் ஒன்று இது. இது வந்து கரிமீன்லேயும் இருக்கு, அங்கே இருக்கு. பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி தேங்காய் பாலில் மீன் குழம்பு. நம்ம மீன் அப்படியே மிதக்குது. அதுவும் ஆப்பமோட ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா மீன் வச்சு என்னடா விளையாடி இருக்காங்க. அப்படியே அந்த மாதிரி ஸ்வீட் ஃப்ளேவரில் ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குங்க. தனியாக கொடுத்தாலே இல்லை மச்சான், டெசர்ட் மாதிரி இருக்கு. நம்ம சும்மா ஸ்பூன் போட்டு கிரேவி அப்படியே சாப்பிடலாம். இப்போ தெரிஞ்சு செஃப் பிள்ளையா இந்த அளவுக்கு டாப்பில் போயிருக்காருன்ட்டு.
செம்ம இனோவேட்டிவான டிஷ், சூப்பர். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஆப்பமும் இதுவும் வாங்கியிருக்கேன். இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஃபிஷ் நிர்வாணா வாங்கிட்டு ஒரு ஆப்பமும் ஒரு பரோட்டா, நூல் பரோட்டா அப்படியே ஊரை போட்டு அடிச்சின்னு வச்சுக்கோங்க. பரோட்டா வந்து பாஸ்தா மாதிரி ஆகிடுது, க்ரீமி பாஸ்தா மாதிரி ஒரு செய்தி. அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் ஜகா. ஃபைனலாக பிரியாணியில் முடிக்க போகிறோம். தலசேரி தம் பிரியாணி. இது மட்டனா சிக்கனா? தலசேரி ஓகே. தம் பிரியாணி வேணும்னா தலசேரி தம் பிரியாணி சிக்கனில் ஆர்டர் பண்ணிடுங்க. அது கூட வந்து ஸ்வீட்டு, ரைத்தா, பீட்ரூட் அல்வா. ஃபைனலாக பிரியாணியில் முடிக்க போகிறோம். பிரியாணி வந்துருச்சு. நல்ல ஃப்ளேவர். நம்ம ஊர் பிரியாணி கூட கம்பேர் பண்ணுங்க. இல்லை பட் நம்ம ஊர் அந்த ஃப்ளேவர் தம் போட்டோன்னா அந்த அரோமா நல்லா இருக்கும். நைஸ். தேங்க்யூ ஜகா ஃபார் தி சாய்ஸ். நம்ம ஆள் வேற மாதிரிங்க. ஃபுட் டைரி. ஆமாம், பாய்ஸ் செந்தில்னு சும்மா பேர் வச்சோம். இல்லை பாய்ஸ் செந்தில்ன்ட்டு சும்மா பேர் வச்சோம். ஃபுல் டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து திடீர்னு பெங்களூர் போகிறான், மும்பை போகிறான், டெல்லி போகிறான். அதை எங்கேனாலும் அதை மைண்டில் வச்சு அகைன் ட்ரை பண்ணோம். இன்னும் எல்லோரும் சாப்பிட்ணும், இது ட்ரை பண்ணுங்க, இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஜெயா எப்போ செம்மையாக பண்ணுவோம். நல்லா சாப்பிட வச்சு பார்ப்பான். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் பிரியாணிக்கும் வந்து ஃபிஷ் நிர்வாணா யூஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது ஃபிஷ் நிர்வாணா, க்ரீமியாக. கைஸ், பாலடை சீஸ் கேக் டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஜகா. லெட் மீ ட்ரை பாலடை சீஸ் கேக். பாலடையிலே பண்ணியிருக்காங்க. இது வந்து சிக்னேச்சர் இங்கே மட்டும் தான் கிடைக்குமா? சாஸோட ஓ, அதான் சாஸா? ஏங்க இங்க எல்லாமே நல்லா இருக்குங்க. செஃப் பிள்ளை, ஐ லவ் யூ. உனக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாம். இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், நீ கண்ணும் பிள்ளைதான். அம்மா அல்டி மச்சான், அந்த மில்க் அப்படியே எப்படாடி. உண்மையாலே சொல்கிறேன் மச்சான், எல்லாமே பெஸ்ட்டு, சரியான டேஸ்ட்டு, குவாலிட்டி. மச்சான் இவ்வளோ சாப்பிட்ருக்கோம், அந்த வயிறு அப்படியே லைட்டாக இருக்குடா. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா டக்குன்னு அந்த உப்பு சமாய் மாதிரி ஏப்போ வந்துட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். இல்லை இவ்வளோ இப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சாப்பிட்டோம். ஒரு ஃபிஷ் நிர்வாணா, அந்த புளி ஏன்னா இஞ்சி புளி சிக்கன்னு, அண்ட் பிரியாணி, பரோட்டா, ஆப்பம், அதுக்கப்புறம் அந்த ப்ரானு, குஞ்சு, இது எல்லாமே சாப்பிட்டோம். அந்த ஒரு ஹெவினஸ்ஸே இல்லை, அப்படி லைட்டாக இருக்குது ஸ்டொமக். ஸோ கண்டிப்பாக அப்படி எலைட்டான ஒரு கஸ்டமர்ஸ் வர இடத்துல அவ்வளோ எலைட்டான சர்வீஸு, எலைட்டான ஃபுட்ஸு, செலெக்ஷனு சூப்பரு. கண்டிப்பாக வயநாடு வந்தீங்கன்னா இந்த சாஞ்சாரி பை செஃப் பிள்ளை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. தி பெஸ்ட்டு ஸ்பாட் ஃபார் லஞ்ச். ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கிடையாது. 11 o'clock மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது ரெஸ்டாரண்ட்டு. 11லேருந்து லஞ்ச் சர்வ் பண்ணுறாங்க. லஞ்ச் மாதிரி அப்படியே வந்து சாப்பிடலாம். பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் வயநாட் இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்ல. சரி, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ட அப்புறம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு, யார் இந்த செஃப் பிள்ளை, எப்படி இது வந்து ஆரம்பிச்சதுன்னு ஜெகா சொன்னால், நார்மல் ஹோட்டல் கேட்ரிங் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஃபுட்டில் குவாலிட்டியான ஒரு சர்வீஸு, குவாலிட்டியான ஃபுட்டு நம்ம கொடுத்தோன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ஒரு விஷயம் வேணால் அச்சீவ் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து செஃப் பிள்ளை. ஏன்னா இங்கே வந்து சாப்பிடாத செலிபிரிட்டிஸே கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். விராட் கோலி, MS தோனி, அந்த மாதிரி எல்லாருக்குமே இவர் வந்து கேட்ரிங் பண்ணியிருக்காரு. பர்சனல் கேட்ரிங்கும் வந்து அவங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னா இவரு போய் பர்சனலாக பண்ணுற அளவுக்கு
ரொம்ப ஃபேமஸான ஒரு செஃப் அவர். ஸோ அவரோட இனோவேஷன், அவரோட ஐடியாஸ் வகை பப்ளிக்கும் அந்த எலைட்டான ஃபுட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மக்கா தேங்க்யூ ஸோ மச் மக்கா வீடியோ பார்த்ததுக்கு. இதே மாதிரி எல்லா வீடியோ விடாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை தட்டிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்கா. போயிட்டு வரேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான்.